எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். நம்ம யோசிப்போம், சாதம் வடித்தாச்சு, என்ன குழம்பு பண்ணுறது, நேற்று இந்த குழம்பு பண்ணோம், முந்தா நேற்று அந்த குழம்பு பண்ணோம், இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ரொம்ப டயர்டாக இருக்குது, சட்டுன்னு சீக்கிரமாக முடிகிற மாதிரி ஏதாவது குழம்பு பண்ணணும் யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி பார்க்க போகிற குழம்போட நேம் பார்த்திங்கன்னா தக்காளி சூப்பு குழம்பு. அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம தக்காளி சூப்பு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் நான் கழுவி எடுத்து வச்சுருக்க துவரம் பருப்பு 40 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு பண்ணுறனால இது போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டை சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி. இது கூட நல்லா கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம குக்கரை விசில் போட போகிறோம். நல்லா பருப்பு நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்திருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. மறுபடியும் நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி பாருங்கள் நல்லா பருப்பு வெந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு 3 பொருள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த குழம்புக்கு ஹைலைட்டே இந்த பொடி தான். இதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு குழம்பு இது. ஆல்மோஸ்ட் நம்மளோட தக்காளி சூப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடைசியாக நம்ம கருவேப்பிலையும் கடுகும் போட்டு தாளித்து இறக்கணும் அப்படின்னா தக்காளி சூப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம இதுக்குரிய சைட் டிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்தா பிடிக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின பூண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே உருளைக்கிழங்க சின்ன பீஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த குழம்பு மிளகாத்தூளே காரம் இருக்கும், பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உப்பு இல்லைன்னா அதையும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போது நான் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு தடவை நல்லா உருளைக்கிழங்கு கிளறி விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா, உப்பு, அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா இந்த உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகும். அதுக்காக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி வற்றின உடனே நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உப்பு கம்மியாக இருக்கனால நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நம்ம இப்போ டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய குயிக் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குது. அடுத்து வந்து அரிசி வத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சூப்பு குழம்பு. அப்புறமா தயிர் வச்சுருக்கேன். இதுக்கு தொட்டுக்க வந்து பார்த்திங்கன்னா மாவடு. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு குயிக்கான லன்ச் மெனுவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.